இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற வீடு ஒரு புதிய வீடு. இந்த வீடு எங்கே இருக்குன்னா என்ஜோ காலனி, ராதாகிருஷ்ண நகரில் இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது ரோடு வைக்கிறதுக்காக ஜல்லி கிளறி போட்டிருக்காங்க. சரிங்களா? இதான் கேட்ரு, பக்கத்தில் வீடு இருக்குது. நான் ரோடு, இதான் தார் ரோடு பார்த்துக்கிடுங்க. இதான் வாசல் போகிறது, கார் பார்க்கிங் போகிற ஃப்ரண்டேஜி, வீட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ரெண்டு. வீடை சுற்றி வரலாம். நான் பாருங்கள், வீடை சுற்றி வரலாம். அண்ணா இடம் 3.25 சென்ட் இடம், 3.3 3.25 சென்ட் இடம். இது தண்ணி தொட்டி, திறக்கிறது தண்ணி தொட்டி. சரிங்களா? வீடு அவ்வளோவுமே தேக்கில் தான் போட்டிருக்காங்க. நில ஜன்னல் கதவெல்லாம் எல்லாமே தேக்கு தான். பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு வீடு நீட்டாக இருக்கும். வீடு நீட்டாக வேலை பார்ப்பாங்க. அப்படி அந்த இன்ஜினியர் தான்டா. வீடு நீட்டாக இருக்கும், ஏமாற்று எதுவுமே இருக்காது. வீடு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. வாங்க உள்ளே போவோம். பாருங்கள், ஹாலு பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டமான ஹாலு. லைட்டு வசதியெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். வீடு பார்த்து ஒரு சொந்த வீடு மாதிரி பார்த்து கட்டியிருப்பார். அழகாக இருக்கும். டிவி ஸ்டாண்டு. பார்த்தீங்களா? இதான் ஹாலு. உங்களுக்கு ஃப்ரண்டேஜி. வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா? கதவு எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். வீடை ரசித்து கட்டியிருப்பார். சூப்பராக கட்டியிருப்பார். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட கதவு. எல்லாமே தேக்கு தான். பாருங்கள், பீரோ கலர்ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். கலர் அவ்வளோவுமே நீட்டாக இருக்கும். குவாலிட்டியான பெயிண்ட்டு தான். பார்த்தீங்களா? கபோர்டு இருக்குது. பீரோ எப்படி இருக்குது? ஜம்முன்னு நீங்கள் விலைக்கு வாங்கி வச்சாலும் இப்படி இருக்காது. அதோடய சூப்பராக இருக்கும். பாத்ரூம் பார்ப்போம். பாத்ரூம் அவ்வளோ நீட்டாக பாருங்க. வாஷ் பேஷனு, ஹீட்ரு, ஷவரு அழகாக கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது யானிப்படி. இது டைனிங் ஹாலு. அங்கேயும் வாஷ் பேஷன் இருக்குது. இது கிச்சனுக்கு போகிறதுக்கு. கிச்சன் வாசல் எப்படி இருக்கு பாருங்க, அலங்காரமாக இருக்கும். ஒரு பார்த்தாலே பிடிக்கும் கிச்சனை. இது கீழே யானிப்படி அந்த கபோர்டு அடிச்சிருக்காங்க. கிச்சனை பாருங்கள். நாம் கட்டின வரை இவ்வளோ அழகாக கட்ட முடியாது. கிச்சன்லாம் அவ்வளோ அழகாக மாடலர் கிச்சன், வெஸ்டர்ன் மாடலில் கட்டியிருப்பாங்க. 3 பீஸ் லைனு. போர்வால் 3 பீஸு பேஷனு, கபோர்டு. பாருங்கள், எல்லாம் இப்போ லேட்டஸ்ட். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள். பேக் வாசல் பாருங்க. பின்னாடி போகிற இடம், அதுக்கு பின்னாடியெல்லாம் வீடு தான்.
சுற்றி வீடு தான். உங்களுக்கு எந்த நைட்டும் வரலாம், எப்போ வேணாலும் வந்துக்கிடலாம். நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு வீடு. சரி வாங்க மேலே யானிப்படிக்கு போவோம். இது யானிப்படி கைப்பிடி. சேர்க்கேஸே உள்ளோடி தான். இது அந்த வெளியிலேருந்து பார்த்தோம்ல அந்த கருப்பு கண்ணாடி, மேலே போனோன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹாலு. ரெண்டு சிட் அவுட் இருக்கும். பின்னாடி இந்த பக்கமும் யானிப்படிக்கு போகிறதுக்கு, யானிப்படி மேலே தட்டுக்கு போகிறதுக்கு இந்தால சிட் அவுட் மாதிரி இருக்கும். எல்லாம் பேக்கில் உள்ள வீடுகள். மேலே மாடிக்கு போகிறதுக்கு யானிப்படி. இப்போ அதில் 2 பெட்ரூமு. இது ஃப்ரண்ட்டு ரோடை பேஸ் பண்ணியிருந்தில்ல வீட்டுக்கு ஃப்ரண்டேஜ், அதில் உள்ள சிட் அவுட்டு. மேலே இருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியும். இப்போ அடுத்தது மேலே உள்ள பெட்ரூம் ஒன்று பாருங்கள். கலர் எப்படி ஜம்முன்னு இருக்கா? உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோ அனுப்பிவிடுங்க. கபோர்டு இருக்குது. டாய்லெட்டு. எல்லாம் குவாலிட்டியான டைல்ஸ் தான் வாங்கி போட்டிருப்பாங்க. எப்படி எது சீட்டிங் கிடையாது. அவ்வளோ நீட்டான ஒர்க்கு பார்க்கக்கூடிய இன்ஜினியரு. குவாலிட்டியான பொருள் தான், எதுவுமே டூப்ளிகேட் பொருளாக இருக்காது. நாங்கள் அடுத்த பெட்ரூம் போவோம். $85 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க நேரடியாக இருந்து பேசினா குறைச்சி பேசிக்கிடலாம். 2400 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு. டிடிசிபி அப்ரூவல் இருக்குது. நார்த்து பார்த்து வடக்கு பார்த்த வீடு. குவாலிட்டி வீடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நீட்டாக இருக்கும். நம்ம எடிட்டிங் அது இது ஒன்றுமே கிடையாது. நேராக டைரெக்டாக எடுத்து போட்டிருக்கோம். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ, நன்றி.